நீ யாரும் சொல்ல முடியுமா? ரெண்டாவது பொண்ணு பொண்ணுடைய மகன் உங்களுக்கு பேரன், பொண்ணுக்கு பேரன். நீங்க பெருங்கிழவனா தான் இருக்கணும். என்ன நீங்க மனம் என்னும் கோவிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தாவும் காலடிக்கே காவடிகள் கோடி வரும். கருமாரி அம்மன் மாறாட எங்க இருக்கா? எற்காடு வீட்டிருக்கும் தேவிகள் மாரியம்மா. அதனே அருமையா போயிட்டு நீதிமன்றத்திலிருந்து எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சாப்பா? மருமகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கிய? அவளுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஏதாவது கொடுத்து கரெக்டா நீங்க அமைக்கணும். அப்படி ஏதாவது பட்சமா தான் நீதிமன்றத்தை தொடரக்கூடிய நிலைமை வரும். அது மருமகள் செய்ய மாட்டாள். ஏன்னா மருமக உங்களை தகப்பனாகவும் தாயாகவும் கருதுகிறாள். புரியுதா? ஆனா அவளை சார்ந்தவர்கள் அதை குழப்பி விடுவதற்கு காத்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த பிள்ளைய வாழ வைப்போம். தான் திட்ட பிள்ளையாகவே உத்தமமா வாழ வைக்க நல்வழிகளை காட்டுவோம். அதனால இந்த வெற்றியை தர வேண்டும், இடம் மாற்றம் தேவை என்று நினைக்கிறார்கள். யாருக்கு? உங்களுடைய பேரன். அந்த பேரம்பத்தி என்கிட்ட இருந்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது அங்கிருந்து வாங்க முடியும். விட முடியுமா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு பால் திருத்தம் கொடு, நான் அந்த பத்திரம் தரேன். அப்படி செலவழிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். அந்த பணத்தை நான் வாங்கி தரணும். கண்ண போடு, அது பேர் தருவானம் தான். சொல்லாமடா, ஏய் உட்காண்டா, தருவா, ஏய் ஆளுடா, ஓய் ஓய் கட் பண்ணி நல்ல கண்ண விடு அண்ணே. அண்ணே நல்ல கண்ண விடுண்ணே. என்னைய மட்டும் நினைச்சுக்கானே, பணத்தை வர வைப்போம். உட்காந்து உன்னை இந்திக்க வச்சுக்கிறேன். வாடா டேய் மாப்பிளக்கு வா. டேய் புக்லி, என்ன பேருவேன்? என்ன பேர்? பக்கத்துல வா, கண்ணாடி பார்க்கலாம். தாய் தகப்பனுடைய குரோம்சங்கள் ரெண்டும் வேறுபட்டது. உன்னுடைய குரோம்சங்களும் அந்த டிஃப்ரெண்ட்டாக தான் அந்த டீமில் இருக்கிறது. மிராக்கிள். புரியுதா? மாற முடியுமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சயின்டிஃபிக்காக அதை மாற்ற முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் சக்தியால் மாற்ற முடியும் நான் சொல்லுவேன். என்னடா அவங்க மாட்டுங்க? வாடா வாடாங்க, வாடா. 11 மாதத்தில் உன் பிள்ளை நார்மலாக வெற்றிக்குரிய பிள்ளையாக இருப்பான். வேதனை இல்லாத செல்வ மகனாக. இப்போதைக்கு வருமானம் குறைவா இருக்கு. காப்பாற்றார கேட்கும் போதே நல்ல உரம் கேட்டணும். இது போதும் அது போகணும் சொல்லக்கூடாது, வேணும்னு சொல்லணும். பிரம்மனுக்கு ஆயுளுக்கு பஞ்சம் இல்லை. புரியுதா? எப்பொழுதும் யாரா இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட கேட்கும்போது இது போதியா, வேற ஒண்ணு வேண்டாம் ஐயான்னு மட்டும் யாரும் பேசுறாங்க. எல்லாம் வேணும். இந்த பிறவி வாழ்வை நிறைவேற்றுவதற்கு என்னவெல்லாம் உண்டோ அத்தனை வேணும்படியே கேட்டு பழகு. கருமசாமிக்கு அந்த வழக்கம் வெற்றியாக்கிட்டாங்க. பௌர்ணமி குடிசை கை விடுறாப்ல, கை விடுறா, கை விடுறா, கை விடுறா. அதே சென்னை மாநகர் பாப்பா கால் கொடுத்துவா. கடவுள் பொருள் அல்லவோ. என்னப்பா எத்தனை பிள்ளைப்பா? 2 பிள்ளைகளுக்கு 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 2 பிள்ளைகளு
ஒரு பாட்டு பாடின என்ன படம்? நெஞ்சில் ஒரு ஆலயம். நெஞ்சில் ஒரு ஆலயம். கல்யாணகுமார் சார், முத்துராமன் சார், நாகேஷ், தேவிகா எல்லாம் நடிச்சிருக்காங்க. முத்தான முத்தலவோ பிள்ளையோட அவங்களுக்கு முத்தான முத்தலவு. நான் உன் பிள்ளைகள் எதுவுமே முத்து இல்லை, எல்லாம் சொத்த முத்து. நன்றி இல்லாத பிள்ளைகள். பணம் தான் வேணும். என்ன வேணும்? பணம் தான் வேணும். எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு உங்களை கண்டுக்கலாம் விட்டுட்டான். இப்போ உங்களை வீட்டு விட்டு வரதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். சீனாந்தனே கால் உன்னிடம் பாதி என்னிடம் மீதி. உனக்கு நான் கனி தரக்கூடாது. எவ்வளோ உன் பொண்டாட்டி வீட்டு வராக்கும் கனி தரக்கூடாது. கொஞ்சம் உறுதி எடுத்துக்கா. பௌர்ணமி அன்னைக்கு வா. உன் கடத்தை நின்று தர வெற்றி ஆகிடும். நடக்கும். பௌர்ணமிக்கு வா. பாக்கி எல்லாம் பேசிக்கலாம். பௌர்ணமிக்கு ஒரு நாளே இங்க வந்துடும். சந்தோஷமா இருக்கும். ஓ ஓ ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ரூபா போயிடுது தெக்க. நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில் எல்லை. அண்ணே உனக்கு கன்னியாகுமரி எல்லைன்னு உன்னை கூப்பிடுவோம். நீ அப்போ வா. நாகர்கோவில் திருவண்ணு போய் நின்றுக்கலாம் நினைச்சு வார. நீ இது உன்னை பார்த்துருக்க. யார போயிட்டு ஒரு பாட்டு சத்தம். பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு, சித்தவ மனதே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்ல. பிள்ளையோட பத்தி காட்டுறது யாரு? பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. நம்ம கையில பார்த்தாலும் பேனாலாம் வச்சிருக்கேன். என்ன மேடம் பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அதான் பிள்ளைக்கு பெத்தா கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு. ஒரு மோசமான பெண்மணியினுடைய மனதை கேட்டு பெற்றவர்களை தூக்கி எறிந்தான் ஒரு உத்தம மகன். நீ நினைக்கிற வயதுக்குள்ள மருந்து கிடந்து மயக்கி கொண்டு போயிட்டாளா, இல்ல இயற்கையிலே போயிட்டான்? இயற்கையிலே போயிட்டான். மருந்தும் இல்ல, மாயமும் இல்ல. நாளைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம். எப்படா கையில இருக்கான அவன் மேல இருக்கு. அவனுக்கு பின்னால பணம் இருக்கு, சொத்து இருக்குங்கிற கெட்ட எண்ணத்துல மேல வளர்ச்சி போட்டு. புரியுதா உனக்கு? காரணம் நம்பினால் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினால் வீழ்வதில்லை. பையனை கொண்டு வந்து சேர்க்கணுமா? கண்டிப்பா சேர்க்கணும். பையனும் அந்த பொண்ணையும் சேர்த்து கொண்டு வந்துட்டுமா? அப்படி வேண்டாமாக்கா? நீ யாரு விழுத்தி? சின்னம்மா. உன் பையனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் இஷ்டப்படி அவனை நான் வாழ வைக்கிறேன். கவலைப்படாத, தைரியமா இரு. பையன் அதை எடுத்து எங்க போறேன்? கார் வண்டி மேல பிள்ளைக்கு ஒரு கண்ணோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. பத்திரமா வச்சுப்பா. நான் சொன்னா தப்பா அது நான் பிடிப்போம். இதுக்கு அம்மா வாராடா, தொண்ட மாட சாமி வாராடா, எதுக்க திசையில போய் பார்த்தேன் அன்னை மாதா வெறியாளும் கோயில் திருவையில் இருக்குதடா. இதுக்கேமன் தெய்வம் வருது அந்த ஏரியாவில் இருக்கானா? சொல்மாடு சாமி இருக்காரா? அதையெல்லாம் அங்க தள்ளி போறோம்னு ஒரு வேத கோயில் தெரியுது இருக்குற. அது சொல்ற ஒரு மரமும் இருக்குது. சரிதானா? அன்னை அவள் பலரிருக்க அவதரித்த பிள்ளை, அழகு தமிழ் கலைஞனுக்கு அவன் துணைதான் இல்லை. என்னாலும் கணபதி போல் வீட்டுக்குள்ள பிள்ளையார் வச்சு கும்பிட்டீங்களா? அதெல்லாம் இப்ப எங்க இருக்கு?
நீங்க விநாயகருக்கு கடமைப்பட்டவங்க. சாமிக்கு வந்து பூமாலையும் பத்திரிக்கையும் வச்சு அதுதான் முடியும். பொறுமையாயிரு, அசத்தித்தானே, கவலைப்படாத, பிரித்து கொண்டு வருவோம், வெற்றி ஆகிட்டார். கர்மதாமிக்கு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கா? என்னது என்ன நடந்தாலும் பரவாயில்ல கொடுத்தாரு. நல்லா பார்த்துட்டு பாருங்க. கர்மசாமி, ஆமா, உடல்நிலையை பற்றி கேட்பது நாகர்கோவில் எல்லை உடல்நிலைகளை பற்றி கேட்பது யாரு? என்னவா செய்து உடல்நிலையில உடல்நிலையில் என்ன பிரச்சனை? வேலா சிவ சண்முகனே சுகுமாரா, டே சுகுமாரா, டே சுகுமாரா, டே சுகுமாரா. அவர் பேர் என்ன? அந்த தக்கலையில ஒரு முருகப்பெருமான் இருக்காரு, ஒரு பேசியா அவரை பத்தி தான் எனக்கு பாருங்க கேட்டியா? யாராவது சண்முகனே சூக்குமார. அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா பொருந்தா மனத்தை புனிதமாக எம்மதமும் சம்மதம் என்ற மனம் இருப்பவரால் திசை மாறிய வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு அறுவை சிகிச்சையா இருந்தால் அதை செய்ய முடியும், வேற வழிகள் இல்லை. இன்னொரு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை இருக்கு, நீடில் மூலமா போனோம், கத்தியான வேண்டாம். சரியா? சுவாமியே இதுதான் சொல்லுவாங்க. பணம் சம்பந்தமான மனவேதனைகள் உன் வீட்டுக்குள்ள போய் நடமாடுது. வாழ்க்கையினுடைய ஒற்றுமை குறைவும் மன உபாதைகளும் போட்டி பொறாமையால் மாற்றி அமைக்கப்பட்டது. உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு. ஊர்மைக்க தோற்றம் மட்டும்தான் நல்லா இருக்கு, ஆனா உள்ளத்துக்குள்ள வேதனைகள் பொங்கிக்குது. சிலப்படி கவலைப்படாத, தனியை என்னை பார்த்து உன் கவலையை தீர்த்துப்பாய். ஒவ்வொரு நாள் வார்த்தையும் நெஞ்ச விளக்க. கருதாமிக்கு அவர் யாரு? மாமன்னா தாய். உன் வீட்டு சைடுலையும் பின்னாலையும் பார்த்தா கருவேல முள்ளலாம் தெரியுது. அதை தாண்டி போனா எனக்கு சாமி கும்பிடுவாங்களா? இப்ப யாரும் போடல. காலம் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை, ஒரு சின்ன பிள்ளையா வந்தார. அவ யாருமா? கும்பிடுறீங்களா? கும்பிடுறாங்க. 4 பேர் கும்பிடுறதுக்கு கடவுப்பட்டவங்க. அந்த 4 பேர் இப்ப பெரிய மனப்பான்மையோட வேதனைக்குரியவங்களா இருக்காங்க. இடம் தோந்தமான விஷயத்திலையும் வீடு தோந்தமான விஷயத்திலையும் குழப்பத்துக்கு மனநிலையும் போடுங்க. ஏன் அதனால வாக்குவாதங்கள்லாம் போடும். மாற்றி அமைச்சிருவோம். வேற என்ன வேணும் உனக்கு? ஒரு பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றித்தரேன். உன் கடனை தைக்கிறதுக்கு 6 மாத காலம் அவகாசம். 1 2 3 4 அங்கேயே வந்து பல்ப் வருது. உன் வீட்டை தாண்டி அப்படி போய் இடது பக்கத்துல பார்த்தா பிரதானமான மெயின் ரோடு சாலை இருக்கு. அது பக்கத்துல ஒரு பல்ப் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு ஓடை வருது. அந்த ஓடையை தாண்டோட ஒரு துளமண கோயில் வருது. என்ன கோயில் அது?
வெற்றிவேல் முருகனுக்கு 6 மாதத்துல கடனை தீர்த்தானே, பிள்ளைகளுடைய உயிருக்கு ஆபத்தெல்லாம் ஆகித்தானே, இடம் வீடு சம்பந்தமான விஷயத்துல உனக்கு வெற்றியை தர. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பார்வைக்கு உனக்கு இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருமதுரை மதுரை மதுரை மகனுடைய பொறுமை பொறுமை வேண்டும் ஐயனே, பொறுமை வேண்டும். மகனின் மனதை பற்றியும் இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாகவும் கேட்க வந்தவர்கள். வாடான் மகவரிந்து ஊட்டவல்லே நல்ல வாது சொன்ன சூடாலினமை துறக்கவல்லே நல்ல. அப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நாடாரில் கண்ணிடம் தப்பவல்லே நல்ல. 6 நாள்ல போய் சிவபெருமான பார்த்து அளவு கடந்த பக்தியை கண்டு தன் கண்ணவே தியானம் செய்தான், தானம் செய்தான் ஈசனுக்கு. அவன் பெயர் என்ன? என்னப்பா பேரு? என்னப்பா பேரு? அந்த கண்ணப்ப நாயனார் மீதும் அந்த கண்ணப்ப நாயனார் வகையரா மீதும் உனக்கு ஒரு பற்றும் ஒரு உறவும் இருக்கிறது. உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? உன் இடம் வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் சம்பந்தத்துல ஒருத்த வில்லங்கம் பண்ணி உன் மனதை புண்படுத்தி இருக்கான். அதுல இருந்து விடுதலை ஆக்கி வேற முடித்தார. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன் மனதுக்கு பொருத்தமா நடக்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணித்தார. மனதுல என்ன குழப்பம்ங்கிறத தோண்டி வெளியே எடுத்து துணைவியாருடைய வயிறு உடல்நிலை சம்பந்தமான வேதனை உள்ளத்தை அடிக்கடி வாட்டிக்கொண்டே இருக்கிறது. அதையும் சரியாக்கி ஜெயித்தது. வேற என்ன வேணும்ப்பா? ஜெயிச்சாச்சு. உங்களை காப்பாய்த்தார வளர்க்கிற வெற்றியா சித்தாச்சு கடவுள் ஐத்துரியமா இருப்பான். தொடர்ந்து இதை நான் பெற்ற மகனே நடராஜா. பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பையனா பொண்ணா? ஆயன் மாயன் மாயம் ஏண்டா பேர் வச்சாங்க? மாயாண்டிக்கா பேரு கிடையாது. மாயை நிலையில்லாத பணம். மாயன் எங்க இருக்கா இப்போ? அதுல இல்லையா? நம்ம மதுரையில இருந்து ஹைகோர்ட்டை தாண்டி மேலூர் வழியில திருச்சி போகும்போது ரோட்ல வலது பக்கத்துல ஒரு போர்டு இருக்கும், உகந்தான் பெட்டி. அதான் உங்க ஊர் சரிண்ணா. உள்ள போய் பார்த்தேன், என் தங்கை காளி. இன்னொரு பக்கத்துல பார்த்தேன், நானே கருமசாமி இருப்பேன். அந்த ஊரில் உண்மையா? இப்போ உன் பேரனால குடும்பம் குழப்பமாகி மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கும். அவனை சீர்திருத்தி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டு வரலாம். நிற்க கண்டேன் வருக. நடராஜா வா, என்னப்பா செய்யணும்? அந்த வேலையை வாங்கி தர. வீட்டுல அடங்கி இருக்க மாட்டான், புரியுதா?
சனி பகவானுடைய ஆட்சி அவனுக்கு நடக்கும். அந்த உத்தியோகம் இந்த ஆண்டுல அவனுக்கு கிடைக்கும். பக்கத்துல வெள்ள பேருக்கு அணைச்சி போனேன். மதுரை தாய் தகப்பன் பிள்ளை யாவரும் வரலாம், ஒவ்வொரு வரலாம். பௌர்ணமிக்கு உங்க அப்பனை பேச வச்சிருந்தேன். என்னப்பா ஒரு இடத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு முன்னால ஒரு அடையாளமாக ஒரு அட்வான்ஸ் வாங்கி தந்தது. உங்களை கடன்கள்ல இருந்து நீட்டி வெற்றியாக்கிட்டாங்க. இன்னொருத்தருக்கு நாங்க பொறுப்பா நடந்தோமே, அந்த சொத்தை எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நாங்க விற்கிறதுக்கும் விளம்பரத்துக்கும் உரிமையை தந்திருக்காங்க. அதுல எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்குதே. அதை நான் வாங்கிட்டேன். ஏமாத்தாம உங்களை பார்த்துட்டேன். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். வேற என்னப்பா வேணும்? அவ்வளவுதான, வேற என்ன வேணும்? நீ நினைக்கிற பணி சுலபமா இருக்க. பௌர்ணமிக்கு வந்துடணும். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, சேர்ந்த மரம் சேராத மரம். நீங்க புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை முழுகிற காலம் கேளு முன்னே. அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும். அப்படிதானே? கொஞ்சம் படிப்பை வச்சுக்கிட்டு எல்லா விவரமும் தெரியுங்கிறது மாதிரி ஓவரா பேசிட்டு குழப்பத்தை அவன் மண்டையை போய் திருத்தலாம்னு பார்த்தா என் பொண்டாட்டியை எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் நச்சி நச்சி நச்சின்னு அரைச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவன் மனசுல ஒரு காட்டு வச்சிருக்கான். இவன்கிட்ட இருக்கிறத விட இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு பாட்டில போய் அடிச்சுக்கிட்டு தூங்கி எடுத்துக்கிட்டு இருப்பா அப்படி நினைச்சு இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால நீ எனக்கு தேவையில்லை. 150 ரூபா கொடுத்தா ஒழுங்கா தூக்கம் வரும். எப்படிப்பா? 150 ரூபா கொடுத்தா ஒழுங்கா தூக்கம் வரும். அதுக்கு பொண்டாடி வேணுங்கிற அவசியம் எங்களுக்கு இருக்கு. கேட்டியா? அப்படின்னு அவன் சொல்லுவான். இதுதான் உண்மை. ஓகே. 3 முறை என்னை பார்க்கலாம். அவனை திருத்தித்தானே, அவனால இடைஞ்செல்லாம் ஆக்கி அவனை நல்ல முறையில் சேர்த்து உன்னை வாழ. கர்மதாமிக்கு புதுக்கோட்டை யார் இருக்கா? புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவகோட்டை, சங்கரங்கோயில் எல்லாருமே உத்தரவுல போட்டிருக்கீங்க. எந்த ஊர்ல? சங்கரன் கோவில்,
ஒரு அம்மா இருக்காங்கண்ணே, சங்கரன் கோயில். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? மயிலாடுதுறை பக்கம் யார் வந்திருக்கா? மயிலாடுதுறை மனக்கோயில் கொண்ட பெருமானே வருக. தந்தைக்கு மந்திரத்தை சாத்தி பொருள் உரைத்த முன்று தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான். நான் சொல்றது யாரும் சொல்றேன்? தந்தைக்கு மந்திரம் சொன்ன ஊரு உங்க ஏரியா கொஞ்சம் பக்கத்தானே, அதான் முருகனுடைய வேர் வந்து என்ன வேணும்ப்பா? விட்டு தரணும். கொஞ்சம் பக்கத்துல வாங்க, என்னோட பார்ப்போம். அடிவீர் வலிக்கு அடிக்கடி என்னென்ன கண்ண முழுங்க. அதே கார் வாடகைக்கு போதோ ராமேஸ்வரத்துக்கு இலங்கை மாநகரில் இருந்து இது மகா சமுத்திரத்தை தாண்டி சொல்லலாம். மங்களம் உண்டாகட்டும் அப்பா, மங்களம் உண்டாகட்டும். உன்னுடைய வீடு நீ நினைக்கிற வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அங்க வந்து 2 பேர் ஏற்கனவே பேசிட்டு போயிருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் வந்து உனக்கே தெரியாம கொஞ்சம் மார்க்கின் வச்சு பேசி அந்த நிக்க வேண்டிய நேரத்தை மாத்தி விட்டான். இப்போ அவனை போய் பார்த்தேன். இன்னொரு ஆள் வாராரு, அவரை இஸ்லாமியத்தை சார்ந்த ஒரு நண்பர். சரிதானா? அவரை வச்சு உன் காரியம் நடக்கும். செய்து வெற்றிவேல் முருகனுக்கு 20 நாளையில 20% அட்வான்ஸ் ஜெயிச்சுதான். அதுக்கு பிறகு மனைவியை எழுப்பி விடுறேன். அடைத்துக்கா நன்மையா. கர்மசாமிக்கு வாசுதேவன் அன்னூர், வாசுதேவன் அன்னூர் வாராயோ வெண்ணிலவே கல்லுள்ளார் முத்தாராத நிலையே. இல்லை தம்பி மீன் கறி சாப்பிட்டேன். எவ்வளவு நாள் சாப்பிட மாட்டேன். உடம்புக்கு என்ன செய்யுது? எவ்வளவு நாளா? ஒரு வாரத்துக்கு முன்னால சாப்பிட்டு நான் இன்னைக்கு சாப்பிட்டு கேட்டேன். ஏன் இவர் எல்லாரும் இப்படி கேட்குங்க, நான் மட்டும் மீன் கறி சாப்பிட்டேன்னு பேரை கேட்டேன். யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? உடம்புல புரோட்டீன் எக்ஸ் அதிகம். எனக்கு இடுப்பு வலிக்கும். அடிக்கார ஒண்ணுக்கு போகுது, அப்படி ஒண்ணு சர்ன்னு வரும், டக்குன்னு நிற்கும். கடந்த ஒண்ணு போகுதா? அவரை ஒண்ணுக்கு போய் ஆராய்ந்து பார்த்து தான் அவங்கள கூப்பிட்டேன். சும்மாவா கூப்பிட்டேன்? தம்பி கடல் மீன் சாப்பிடலாம், வளர்த்து மீன் சாப்பிடக்கூடாது, ஆத்து மீன் சாப்பிடக்கூடாது, குளத்து மீன் சாப்பிடக்கூடாது, கூடையில் கொண்டு வரக்கூடிய மீன் சாப்பிடக்கூடாது, கடல் மீன் சாப்பிடும். அந்த புரோட்டீன் எக்ஸுங்கிற அதிகரிப்பை இந்த புரோட்டீன் தடுக்கும். உனக்கு வந்திருக்க காய்ச்சலை பற்றி உனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எதிர்ப்பு சக்தி குறைந்து நம்முடைய பிளட்ல வேற எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பான ஒரு எண்ணமும் வேதனையும் உனக்கு வந்து ஒரு பாயிண்ட். நம்மள வேற யாரும் மந்திரத்தால எதுவும் செஞ்சு எதுவும் தப்பிக்க வராம தப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம். உன் ஊர் பக்கத்துல போன அப்படி ரோட்டுக்கு வலது பக்கத்துல ஒரு பாலம், பாலத்துக்கு இடையில ஓடையை தாண்டி போனா உன் கிராமம். சரிதானே? காரணம் நோயும் தீர்த்துத்தாரேன். தொழிலுக்கு வழி இல்லாமல் வேதனைப்படுகிறாய், அதையும் சரியாக்கித்தாரேன். வீட்டில் உள்ளவங்களுக்கும் உனக்கும் மனத்துக்கு சரியில்லாம அடிக்கடி பிரச்சனை வருகிறது. நீ சொல்ல கேட்க மாட்டேக்கான். இவனுக்கு என்ன செய்யணும் எல்லாரும் வேறுதாங்க. அதனால அதையும் சரியாக்கிடுவோம். டிராக்டர் கடை கிடக்கு. டிராக்டர் வீட்டு பக்கத்தில் ஒரு டிராக்டர் வருது. உனக்கு விட்டு நான் சொல்ல வரல, அந்த மாமனுக்கு உனக்கு உறவு விட்டுருக்குன்னு கேட்டேன்.
நான் ஐஸ்வர்யமா இருப்பேன். போயிட்டு வா, பார்த்துட்டு வா.